தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டது, நீயும் நானும் ஒவ்வொரு முறை உரசும் போதும் நானே பற்றி எரிகிறேன், நீ எரிவதில்லையே ஏன்? தீப்பெட்டி சொன்னது, தலைக்கணம் உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ அல்லது உன் பணத்திலோ அல்லது உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது. பணத்தை சேமித்து வைத்து பின்னாளில் செலவழிக்கலாம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. விதைத்து சென்ற யாவும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. அசிங்கப்படுத்திய பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம் இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. ஓம் முருகா என்று கீழே பதிவிடுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் முருகா. நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும் போது அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன் உதவிக்கு வரும். பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அடுத்தவரிடம் இருப்பது எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம். உனது நேரத்தை வீணாக்கும் 3 விஷயங்கள் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப கிடைக்காது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது நடக்காது. நினைத்தது நடக்காத ஏக்கத்தில் சிலர் வாழ்க்கை. நடந்ததை நினைத்து ஏக்கத்தில் சிலர் வாழ்க்கை. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என சோகத்திலும் சிலர் வாழ்க்கை. நினைத்ததை விட நடந்ததை எண்ணி மகிழ்ச்சியும் சிலர் வாழ்க்கை. பணம் சம்பாதிக்க 1000 கஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அதை மனதோடு வைத்துக்கொண்டு புன்னகையால் குடும்பத்தை நடத்தும் ஒவ்வொரு ஆணும் புனிதமானவனே.